தமிழக சட்டப்பேரவையின் தற்போதைய தேர்தலில் திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி, பாரதிய ஜனதா, பாமக என பல முனை போட்டி நிலவுகிறது. இப்படி இருக்க விஐபி தொகுதிகளின் நிலைமை என்ன? இன்றைய வேந்தர் செய்திகளின் விஐபி தொகுதி சுற்றில் திமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிடும் ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி பற்றி பார்க்கலாம். சுதந்திர போராட்ட வீரரும் கப்பலோட்டிய தமிழன் என்று புகழப்படுபவருமான வ.உ. சிதம்பரனார் பிறந்த ஊர்தான் ஒட்டப்பிடாரம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒட்டப்பிடாரம் தொகுதியில் விவசாயம்தான் பிரதானமாக உள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி ஒட்டப்பிடாரம் தொகுதியில் மொத்தம் 2,17,224 பேர் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,07,973 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,09,244 பேரும் உள்ளனர். இது தவிர மூன்றாம் பாலினத்தவர் 7 பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். 1962 முதல் 2011 வரை நடைபெற்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட், ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் திமுக ஆகியவை தலா ஒரு முறையும், புதிய தமிழகம் 2 முறையும், காங்கிரஸ் மற்றும் அதிமுக தலா 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2011 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி 71,330 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ராஜா 46,204 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். 25,126 வாக்குகள் வித்தியாசத்தில் கிருஷ்ணசாமி வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் நிலவி வரும் பிரச்சனைகளை பார்க்கலாம். மிகவும் பின்தங்கிய பகுதியான ஒட்டப்பிடாரம் தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி இல்லை என்பதுடன் போதிய கல்வி நிலையங்களும் இதுவரை தொடங்கப்படவில்லை. தொகுதியின் தலைநகராக விளங்கும் ஒட்டப்பிடாரத்திலேயே அடிப்படை வசதிகளற்ற பேருந்து நிலையம்தான் உள்ளது. கிராம பகுதிகளில் முறையாக பயணிகள் நிழற்குடை கூட அமைக்கப்படவில்லை. வானம் பார்த்த பூமி என்றாலும் கூட்டாம்புளி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வாழை சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. ஆனால் வாழையை பாதுகாத்து வைத்து விற்பனை செய்ய குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படாமல் உள்ளது. ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. தாமிரபரணி நீரை ஒட்டப்பிடாரம் பகுதிக்கும் திருப்பிவிட்டால் குடிநீர் தட்டுப்பாடு தீர்வதுடன் விவசாயமும் செழிக்கும். ஒட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட புதியமுத்தூரில் ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது. ஒட்டப்பிடாரம் தொகுதி பிரச்சனைகளுக்கு தற்போதைய தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீர்வு காண்பார்களா? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்களிடமே கேட்கலாம். ஒட்டப்பிடாரம் தொகுதியில் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் வென்ற புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த முறை திமுக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகின்றார். இப்பொழுது எதிர்கால சந்ததியினருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இந்த தொகுதியை இன்று இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்கு உயர்கல்வி மிக முக்கியமான அவசியம். அதை மையப்படுத்தி என்னுடைய பணிகள் எதிர்காலத்தில் அமையும். ஓட்டப்பிடாரம் தொகுதி தமிழகத்திலேயே ஒரு நல்ல வளர்ச்சி பெற்ற தொகுதி அப்படிங்கிறத அடுத்த இந்த வரக்கூடிய 5 ஆண்டில் நிச்சயமாக மாற்றி காண்பிக்க முடியும். அதிமுக வேட்பாளராக ஆர். சுந்தரராஜ் போட்டியிடுகிறார். இவர் கூட்டுறவு வங்கி தலைவராக இருந்து வருகின்றார். கிட்டத்தட்ட ஒரு தென் தமிழகத்தில் ஒரு 60,000 கோடிக்கு மேலே நமக்கு அம்மா அவர்கள் ஒதுக்கியுள்ளார்கள். அதுலேயும் குறிப்பாக நான் அம்மாவுடைய ஆணையை பெற்று ஓட்டப்பிடாரம் தொகுதிக்கு அந்த தொழிற்சாலைகளை வருவதற்கு நாங்கள் நிச்சயமாக அதில் முயற்சி செய்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை செழிக்க அம்மா செய்வார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் தேமுதிக வேட்பாளர் ஆறுமுக நயினார் போட்டியிடுகின்றார். இவர் தேமுதிக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக உள்ளார். ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு வெட்கக்கேடான விஷயம், இதுவரைக்கும் ஒரு தீயணைப்பு நிலையம் கிடையாது, கோர்ட்டு கிடையாது, சரியான ஆஸ்பத்திரி வசதி கிடையாது, ரோடு வசதி. இந்த ஓட்டப்பிடாரம் முழுவதும் சுத்தணும் அப்படின்னு சொன்னா பிரச்சாரம் பண்றதுக்கே தலைவர்கள் தயங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ரோடு வசதிலாம் படுமோசமா இருக்கு. மற்ற தேசங்களுக்கு இணையான ஒரு சாலை வசதியை நான் ஏற்படுத்தி தர பாடுபடுவேன் என்பதை நான் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். பாரதிய ஜனதா சார்பில் ஏ. சந்தனகுமார் களத்தில் உள்ளார். பாரதிய ஜனதா வழக்கறிஞர் அணி நிர்வாகியாக இருந்து வருகிறார். ஜவுளி தொழிலுக்கு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. ரெடிமேட் ஆடைகள் உற்பத்தியானது புதியமுத்தூரில் அதிகமாக நடக்கிறது. குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 நபர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பயன்பெறும் வகைகளே ஜவுளி பூங்கா ஒன்று கொண்டு வருவேன். வாழைத்தார்கள் அதிகமாக பயிரிடப்படுகிறது. மேற்படி வாழைத்தார்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகிறார்கள். அவர்கள் பயன்பெறும் வகையில் வாழைத்தார் பதனிடும் தொழிற்சாலை ஒன்றை கூட்டாம்பளியில்
நிறுவுவேன். போட்டியிடும் வேட்பாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப் போகிறவர்கள் மக்கள். தேர்தல் முடிவு வரை பொறுத்திருந்து பார்க்கலாம்.